அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி எந்தாதி 40, 59, 75 அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரை சொல்லிக்கொண்டே இருப்பது. குடும்பத்தில் பூர்வ புண்ணிய தோஷத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். குலதெய்வத்தை மானசீகமாக நினைத்து கொள்ளுங்கள். நல்லது நிறைய நடக்கும். பள்ளிக்கொண்ட பெருமாளை கும்பிடுவது, பள்ளிக்கொண்ட சிவனை நினைத்து கொள்வது. பள்ளிக்கொண்ட சிவன் எங்கே இருக்குது? சுருட்டப்பள்ளி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவது, லாபம் பெறுவது, சுபகாரியங்கள் தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முதுகு கழிவு பாதை தான். மலக்குடல் யூரினரி ஏரியா தொந்தரு டக்குன்னு வரும். ஏற்றங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீன ராசி. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீனராசி. தனிப்பட்ட செல்வாக்கை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீனராசி. நிறைய நல்ல காரியம் நடக்கும். அந்த டைம்லலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதம், இந்த மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம் எல்லாம் ஆரம்பிங்க. ஆவணியில் பண்ணிக்கோங்க. யார் உங்களை மற்ற பேஸ்மெண்ட்டு போட வேணான்னாங்க. ப்ரமோஷன், கலைத்துறை, மீடியா எல்லாத்துலேயும் பேர், புகழ், அரசியலில் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், தேகாரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம்.